இவர் 15-20 நாளைக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏழையின் சிறைப்பில் இறைவனை பார் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்குன்றத நான் நிறைய பார்த்தேன். இந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது தப்பா சில பேர் பயிற்சி பண்ணிடுவாங்க. இஸ் அ வெரி லெஜெண்டரி கேரக்டருங்க சார், சீரியஸா சொல்றேன் சார். உண்மையாவே நான்லாம் லேஸ்ல ரொம்ப ஒருத்தரெல்லாம் ரொம்ப ஜெல்லாக மாட்டேன். அந்த படத்தோட முடிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். நாங்கள் அப்படி போயிடுவோம். அப்படியே அதுக்கப்புறம் அப்பப்போ பேசுவோம் கொள்வோம். ஆனால் ஒரு ஆத்மார்த்தமா இன்னும் எனக்கு ஒரு நண்பனா நான் இந்த படம் முடிஞ்சாலும் நான் அவரோட நான் பயணிக்கிறேன்றது அவருடைய நல்ல மனசுக்கு மட்டுமே ஒழிய வேற எதுக்குமே கிடையாது. ஒரு வாழ்க்கைய சொல்லுவார், அவர் வாழ்க்கையை சொல்லுவார், எப்படி வாழணும்னு சொல்லுவார். நான் ஜீர்தாண்டா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே மாலையில் ஷூட்டிங் இருக்கும். அன்னைக்கு பொங்கல் வருது, அந்த ஷூட்டிங் அப்போ ஒரு பொங்கல் வருது. அந்த பொங்கலுக்கு இவர் 15-20 நாளைக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ஆதிவாசிகள் நடிக்கிறாங்க அந்த இடங்கள்ல. அந்த ஆதிவாசிகளை வாழக்கூடிய அவங்களே கூப்பிட்டு டைரக்டர் கார்த்தி சுப்ராஜ் சார் நடிக்க வச்சார். ரொம்ப ரொம்ப ரியலா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அவங்க எத்தனை வயதான அம்மாக்கள், எத்தனை பெண்கள் எல்லாரும் இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ, குழந்தைகள் எல்லாருக்கும் இவர் ட்ரெஸ் வாங்கி அதுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதாவது இதுக்கு பின்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு வேற ஒரு எண்ணங்களோ இல்லாமல் தான் இன்னொரு உதவி செய்யணும், அது மற்றவங்க ஏழையின் சிறைப்பில் இறைவனை பார் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்குன்றத நான் நிறைய பார்த்து மிரண்டிருக்கேன், வியந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு விஷயம் நீ ஹெல்ப் பண்றன்னா, இப்ப அவர் ஒரு சேரிட்டி வச்சு அதுல காசு எடுத்துக்கிட்டு அவர் உண்மையா பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா அப்படி பண்ணா கூட சில யாராவது அவதூறா பேசிடுவாங்களோ, அந்த எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது தப்பா சில பேர் பயிற்சி பண்ணிடுவாங்க. அது ஒரு நல்ல பயணத்தை கெடுத்துடக்கூடாது அப்படின்றத அவர் ரொம்ப உறுதியா இருப்பார். அதனாலதான் என்ன சொல்றாங்க, நீ நல்லது பண்ணுமா, உன் கையாலேயே நீ பண்ணு. இப்போ நீங்க இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ அப்படியே போய் கஷ்டப்படுற ஒருத்தவங்க இங்க மனு போடுறாங்க. இவரு நடுவுல ஒரு ஊடகமா இருந்து இவர் பண்ற சேவையை நிறைய பண்றாரு. பட் ஒரு தனி மனிதனா ஒருத்தர் பண்றதை விட ஒரு கூட்டமா சேர்ந்து ஒருத்தங்க பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய ஸ்ப்ரெட் இருக்கும், எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத இந்த பிளானே நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன். இந்த முயற்சியவே நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன். இவர் என்ன பண்றார், வாங்கி என் அக்கௌண்ட்ல விடு, நான் கொண்டே செய்யறேன். அப்படி செய்யல, நான் என் அக்கௌண்ட்ல இருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கொடுக்கறத கொடுங்க, இவருங்க கஷ்டப்படுறாங்க, நீங்க செய்யணும்னு நினைக்க இவங்களுக்கு செய். அப்படி நேருக்கு நேர கை கட்டுறாரு. ஒரு மாசத்துல அடிக்கடி கோயில் கூட்டு போவாரு, சாமி கும்பிட்டு சாஸ்திராக சாமி கும்பிட வைப்பாரு. அதெல்லாம் எனக்குள்ள ஒரு நிறைய மாற்றத்தை, எனக்குள்ளே நிறைய மாற்றத்தை மாஸ்டர் உண்டாக்கி இருக்காரு. அது என்னன்னா, அந்த அம்மா கண்மணி அம்மா அவங்களுடைய பிளஸிங், அவங்களுடைய மனசு அப்படி ஒரு உருவமா நின்று இன்னைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையாவே நான் சொல்லும் போது அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஒரு மனசுல ஒன்று தோணுச்சு, மாஸ்டர்ஜி நான் ஒரு பெரிய சமூக சேவலாம் இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு நடிகன். எனக்கு மக்களை சிரிக்க வச்சு, எனக்கு ஆண்டவன் கொடுத்த திறமை வச்சு மக்களை சிரிக்க வச்சு பார்த்து சந்தோஷமாக்கிட்டு போறது எனக்கு பிடிக்கிற ஒரு விஷயம். ஆனா அதை மீறி ஒரு சில விஷயங்களை என் மனதில் அவர் விதிக்கும் பொழுது அது ரொம்ப நாளா நம்மளால டிராவல் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் இந்த பயணத்துல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஜி அப்படின்னு அவருக்கு போன் அடிச்சு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவர் சொன்னேன். ஏன்னா இது என்ன அப்படின்னா, சரி நம்ம இப்படி ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுக்கும்போது 4 பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும், 4 பேர் ஹெல்ப் பண்ணட்டும். அப்படி இப்ப மாஸ்டர் இல்லாம கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைக்கல. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பசுமாடு இருக்குன்னா அது பால் கிருபானந்தவர் யார் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருந்து எதை செய்யணும்னா, பசுமாடு பூரா உடம்பெல்லாம் இது இருந்தாலும் பால் வேணும்னா மடியில இருந்தாண்டா கறக்கணும். அந்த மாதிரி ஒரு சில ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு வாழ்க்கையில. அந்த மாதிரி மாஸ்டர் ஒரு ஜங்ஷன் பாயிண்டா வச்சு அவரே ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய பெரிய மூலதனமா போட்டு தன் சம்பாதித்த மூலதனத்தை போட்டு பண்றாரு. ஆனால் அது பெரிய லெவலுக்கு வளரும்னா பல கைகள், பல கரங்கள் இந்த மாற்றத்தில் சேர்ந்து பல நல்ல கஷ்டப்படக்கூடிய மனங்களுக்கு, ஏழை சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு முடியாத எத்தனையோ குழந்தைகளுக்கும், முடியாத எத்தனையோ வாழ்க்கைக்கும், படிப்புக்கும்,
அவங்களுடைய கல்யாணத்துக்கும் அவங்களுடைய விவசாயத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஆபரேஷன் ஆகும், என்னென்னமோ உதவிகள் எத்தனையோ தேவைகள் இருக்கும். நீ அதுல இருந்து ரொம்ப உன்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவ்வளவுதான் சொன்ன. அப்ப நான் சொன்ன மாஸ்டர்ஜி, நான் ஒரு ஆரம்பமா ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் மாஸ்டர்ஜி, அதை நீங்க அதுக்காக இதோட முடியும்னு இல்லை, நீங்க அதுக்கப்புறமும் சொல்லுங்க, என்னால முடிஞ்சது நான் கண்டிப்பா செய்றேன் மாஸ்டர். மே 1ஆம் தேதி மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் சேர்ந்து இந்த சிறிய உதவியோட நான் ஸ்டார்ட் பண்றேன்.